டுடே நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்கணும் எப்போ வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சூஸ் பண்ணுற கம்பெனி அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தால் ஸோ அந்த டைமில் நம்ம யோசிக்கணும் வாங்கணுமா வாங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அங்கேருந்து வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். அதே ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு மறுபடி சம் ரீசன்னால் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கான என்ன அந்த இதனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி அதிகமாகும் நினச்சா நம்ம வாங்கலாம். அப்படித்தான் வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கலாம் வைங்களேன். இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ ரொம்ப பீக்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வாங்கினா இதுக்கு மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஓகேங்களா? நம்ம நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வாங்கினா மேலே போயிட்டால் பரவாயில்ல. இதே கீழே வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் வாங்குறது நம்ம அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு. எந்த மாதிரி டைமில் வாங்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு விப்ரோ ஷேர் பார்க்கலாம் வைங்களேன். விப்ரோ ஷேர் வந்து நல்லா அதிகமாகிட்டு இந்த டைம் கம்மியாக இருக்குது. ஒரு 1 இயராக வந்து இதே ரேஞ்சில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஐடி ஸ்டாக் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் இருக்க இன்ஃப்ளேஷனால் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அதிகமாக நிறையாவே சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ் பார்த்தாலுமே அதிகமாகிட்டு மறுபடி கம்மியாகிட்டு இருக்குது. இப்போ தான் மறுபடி ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் விப்ரோவுமே இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைமில் வாங்கினா நம்ம வந்து ப்ராஃபிட் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டை பார்த்தாலே தெரியும். மேலே ஏறி இறங்கி போயிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ வாங்கியிருந்தால் இப்போ நல்லாவே ஏறிடுச்சு. இனி வாங்கினா இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனாலும் போகலாம், போகாட்டி இல்லை. ஸோ நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு மறுபடி கம்மியாக இருந்துருக்கணும். ஒரு சம் ரீசனால் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வாங்குறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.